கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை வேளையிலும் தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் யாவரும் இருந்தவனமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்கள் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றது. பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றது. 1000 வருட அரசாட்சியே, இடுக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை, இகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். இடுக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை, இகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். குழந்தையின் கரங்கள் பாம்பின் பொன்புதரில், களங்கம் பயமின்றி விளையாடுவே. குழந்தையின் கரங்கள் பாம்பின் பொன்புதரில், களங்கம் பயமின்றி விளையாடுமே. 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே, வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, விருட்சங்கள் இனிய கனி தருமே. வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, விருட்சங்கள் இனிய கனி தருமே. அமைதியும் நிலவும் சுகவாழ்வு தொழிற்கும், அற்பாயுசுள்ளோர்கள் அதில் இல்லையே. 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஆராதனை நாட்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நம்முடைய கிருபையுள்ள கரம் ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினது நன்றி சொல்கிறோம் அப்பா. கடந்த நாட்களில் வந்த எத்தனையோ ஆண்டவரை ஆபத்து மோசங்கள், எவ்வளவோ ஆண்டவரை அப்பா ஆண்டவர் வேதனையான சூழ்நிலைகள் நடுவிலும் கர்த்தருடைய வல்லமுள்ள கரமங்களை தாங்கி வந்தமைக்கா உமக்கு நாங்கள் கூட கோடி நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். உடைய நாமத்துக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா உடைய மகிமை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீ ஜானாதா சாதாரமிட்டாலவா இரக்கமுள்ள தேவன் அப்பா, இன்னும் தொடர்ந்து நம்முடைய பாதிலே மகிழ்ச்சியோடு கர்த்தர் ஓட வைப்பீரா. ஆண்டவர் கேட்க போகிறது என்னுடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும் அப்பா. ஒரு ஆனந்த சந்தோஷத்தை நம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. நம்முடைய வார்த்தையினுடைய பிரசித்தம் பேதைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறதல்லவா. ஆவியின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். திசை கட்டு போகிறவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர வழிகளை காண்பித்து கொடுக்கிற தேவன் அப்பா.
உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை அற்புதமாயிரும் நடத்தும் உடைய கரங்களில் தாழ்த்தி கொடுக்கிறோம். நீரே வெளிப்படும், வார்த்தை உம்முடையதாக இருக்கட்டும். அடிமை மறைத்து நீரே வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகா தயவுள்ள நாமத்திற்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம். இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் அன்பான வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை 1000 வருஷ அரசாட்சியில் வெளிப்படும் கர்த்தருடைய மகிமை. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். அடி வருகை தாமதிப்பதில்லை. அடி வருகையின் கடைசி நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்னுடைய வருகைக்குரிய எல்லா விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைவேறி வருகிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேறப் போகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒன்றும் மாறிப்போவதில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போ அது ஒன்றும் ஆமென் மாறி போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. மாறாத கர்த்தருடைய வசனம் நிறைவேறி வருகிற இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் வெகு வெகு சீக்கிரமாய் அவர் கடந்து வரப்போகிறார். தேவ பிள்ளைகளை ஆகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறைகூவி நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஆயத்தத்தோடும் ஆமென் நாம் காணப்படுவோமாக. நம்முடைய வாழ்நாட்கள் ஸ்தோத்திரம் ஆமென் 70 வருஷம் கொடுக்கப்பட்டாலும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தால் ஆமென் அதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பின்னால் உள்ள காரியங்கள் அதோடைய மேன்மை பார்க்கும்போது வருத்தம் சஞ்சலம் நிறைந்ததாய் காணப்படுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருக்காக நாம் பயன்படுவோம், கர்த்தருக்காக நாம் வாழுவோம், கர்த்தருக்காக ஆமென் முன்னேறுவோம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சித்து ஆமென் தேவ சமூகத்தில் உண்மையுள்ள ஆராதனை ஆண்டவருக்கு நாம் செய்வோமாக. ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் கடந்து வருகிற இந்த கடைசி நாட்களில் 1000 வருஷம் ஒரு அரசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மணவாட்டியாகிய சபை ஆமென் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள ஸ்தோத்திரம் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் தாமே தம்முடைய சுயரத்தத்தால் சம்பாதித்த சபையை கூட்டி சேர்க்க அவர் வரப்போகிற ஆமென் காலம் மிக மிக நெருங்கி வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். எந்த நேரத்தில் வேண்டுமென்று சொன்னாலும் அவர் தம்முடைய மணவாட்டியாகிய சபையை ஆமென் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அது எந்த நேரம் என்று அல்ல. அநேக சொல்லுகிறாங்க இயேசு எங்க வரப்போகிறார், இயேசுடைய வருகை எப்படி இருக்கும், ஆமென் இயேசுடைய வருகையில் என்னென்ன அடையாளங்கள் காணப்படும், அப்படி ஒன்று உண்டா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் இந்த சத்தியம் ஆமென் உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கும்போது 24:44 வசனத்தில் மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆமென். மனுஷகுமாரன் அவர் வருவார் என்று நிச்சயமாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். சொத்தின் வரப்போகிற கிறிஸ்து இயேசுவை சந்திப்பதற்கு ஆமென் ஜனம் ஆயத்தப்பட வேண்டும். எல்லாம் ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். பூமி அதிர்ச்சிகள் ஸ்தோத்திரம், வெள்ளப்பெருக்கினால் ஏற்படுகிற ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அழிவுகள், இயற்கையினுடைய பல பல சீற்றங்கள் இன்றும் ஆமென் வந்து கொண்டே இருக்கிறது.
ஸ்தோத்திரம். தேசம் விட்டு தேசம் ஜனங்கள் ஆமீன் பயத்தினால் திகிலினால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ஜீவன் தப்பும்படி தங்கள் வீடுகள், தங்கள் நிலங்கள், தங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் ஆமீன் விட்டுவிட்டு ஸ்தோத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் ஆமீன் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். யுத்தங்களையும் யுத்தத்துடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மத்திய 24:1 வாசிக்கும் போது சீஷர்கள் கூட கேட்டார்கள், இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், ஆமீன் முடிவு எப்போது வரும் என்று சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், ஆமீன் நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆமீன் ஸ்தோத்திரம், ஆமீன் எல்லாம் கடந்து வரும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இவைகள் எல்லாம் கடந்து வரும். ஆனால் ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமான ஆமீன் ஸ்தோத்திரம் சம்பவங்களாயிருக்கும். ஆனால் முடிவு உடனே வராது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகை ஒவ்வொரு மக்களையும் திடுக்கிட வைக்கிறதாயிருக்கும். பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறக்கூடியது நாள்தான் கர்த்தருடைய வருகை நாள். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாயிருந்தால், எவ்வளோ பலம் படைத்தவர்களாக இருந்தால், ஒரு நிமிஷத்திலே பலட்சியமாகி ஆமீன் ஸ்தோத்திரம் பலனற்று பலன் இழந்து அவன் விழுந்து போவார்கள். ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் சத்தியத்தின்படியாய் வாழ்ந்து, சத்தியத்திற்கு பயந்து, சத்தியத்தின்படியாய் ஜீவியம் செய்து அடை வருகைக்கென்று ஆயத்தமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அடை வருகையிலே காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. மத்திய ஆகாசத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் ரகசிய வருகைக்கு பின்னால் ஸ்தோத்திரம் பார்க்கும்போது ஆமீன் 1000 வருட அரசாட்சி ஒன்று காணப்படுகிறது. இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே பூமி எப்படி இருக்கும் என்று பார்க்க ஸ்தோத்திரம். ஏசாயா 6:3 வாசிக்கும் போது பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமீன். கேருபீன்கள், சேராபீன்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரை நோக்கி ஹல்லேலூயா ஆமீன் ஸ்தோத்திரம் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்துமுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. கூப்பிடுடைய சத்தத்தால் ஸ்தோத்திரம் ஆமேன் வாசலுடைய நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் புகைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் 1000 வருஷ அரசாட்சியிலே பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பூமி அனைத்தும் ஸ்தோத்திரம் பூமியிலே வாசமணுகிற ஜனங்கள் ஆமீன் அந்நாட்களிலே கர்த்தருடைய மகிமையை ஆமீன் கண்டு கர்த்தரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 24:30 வசனம் வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சந்திக்கும்படியாய் தம்முடைய ஜனத்தை ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அழைத்து செல்லும்படியாக மனுஷகுமாரன் ஆமென் தம்முடைய வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் ஆமென் ஸ்தோத்திரம் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அதை கண்டு ஸ்தோத்திரம் புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது அல்ல. ஸ்தோத்திரம் இன்னும் நமக்காக ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் மறுஜன்ம ஒரு காலம் ஒரு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் மகிமையின் ஒரு அரசாளுகை நமக்காக ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து விடாதபடி ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆனால் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் அழிவில்லாத ஒரு ராஜ்யம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகம் அழிந்து போகிற உலகம். ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நிலையில்லாத ஆமென் ஸ்தோத்திரம் நிலையற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்தியமான ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யுக யுகமாய் நித்திய காலமாய் ஸ்தோத்திரம் இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆமென் ஸ்தோத்திரம் சொர்க்கீய வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. அந்த மகிமையான வாழ்க்கை வாழ ஸ்தோத்திரம் ஆமென் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும்
ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் வளர வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வருகை குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் எப்போதும் காணப்பட வேண்டும். உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் மேல் விழுந்து போகாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காய் வருகிற ஆமென் ஸ்தோத்திரம் நாமை சேர்த்து கொள்ள வருகிற இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் இறங்கி வரும்போது ஹல்லேலூயா இயேசுவே மாறும் என்று ஆமென் ஸ்தோத்திரம் மேகம் மாறும் என்று ஆமென் ஸ்தோத்திரம் நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை சந்திக்க அவர் வரும்போது, நம்மை அழைத்து செல்ல வரும்போது நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இரு நாட்களை கேட்கிற சத்தியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 16:27 மார்க்கு ஆமென் ஸ்தோத்திரம் 8:38 வாசிக்கும் போது ஆமென் அவர் தம் பிதாவினுடைய மகிமை பெருந்தினவராக வரப்போகிறார். ஹல்லேலூயா. பிதாவுடைய மகிமையோடு அவர் வரும்போது ஸ்தோத்திரம் இந்த பூமியில் வாழ்கிற அத்தனை ஜனங்களும் அவரை காண்பார்கள். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியிலே ஸ்தோத்திரம் ஆமென் காணப்படுகிற கர்த்தருடைய ஜனம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேற்றுமையின்றி ஆமென் ஒரே குடும்பத்தை போல ஆமென் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக எந்த விதமான ஸ்தோத்திரம் ஆமென் கலகமில்லாதபடி ஸ்தோத்திரம் ஆண்டவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அதை குறித்து தான் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 35 ஏசாயா 12 ஆமென் இதை நாம் ஒப்பிட்டு வாசிக்கும் போது அந்த காலம் பொற்காலம் 1000 வருஷ அரசாட்சி என்று நாம் சொல்லுகிற அந்த காலம் பொற்காலம், அது மகிமையின் காலம், அது ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியானுடைய அருமையான அரசாட்சியின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொற்காலம் ஆமென் அந்த மகிமையின் காலம் ஆட்டுக்குட்டியானுடைய அரசாட்சியுடைய அந்த பொற்காலம் ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் இருக்கிறதானே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம் அது பொற்காலமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஏசாயா 11 வாசிக்கும் போது அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் நீதி அவருக்கு அரைக்கட்டும் 11:5 வாசிக்கிறோம் ஆமென் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கண்டுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஹல்லேலூயா. இடுக்கண்கள் இருப்பதில்லை, எந்த தீங்கு செய்வாரும் இல்லை. ஹல்லேலூயா. அது பசுமையான ஒரு பொற்காலம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். பூமியெல்லாம் கர்த்தருடைய சமாதானத்தினால் நிறைந்திருக்கும், பூமியெல்லாம் கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கும். ஸ்தோத்திரம். சிங்கமும் கரடியும் ஆமென் ஒருமித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் படுத்துக்கொள்ளும். ஆமென் ஓநாயானது ஆட்டுக்குட்டியோடைய தங்கும், புலியும் வெள்ளாட்டுக்குட்டியோடைய படுத்துக்கொள்ளும். அவை எல்லாம் ஒருமித்து இருக்கும். இதை நடத்துகிறவன் ஒரு சிறு பையனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் ஹல்லேலூயா திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் சீயோனுக்கு திரும்புகிற அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. சஞ்சலம் இருப்பாது, தவிப்பு இருக்காது, சஞ்சலங்கள் தவிப்பெல்லாம் ஓடி போகும். அந்த 1000 வருட அரசாட்சியிலே நித்திய மகிழ்ச்சியே ஆமென் ஸ்தோத்திரம் காணப்படும். அந்த நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய ஸ்தோத்திரம் தலையின் மேலே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் பாருங்க, நாம் துக்கத்தோடும் துயரத்தோடும் ஆமென் பாடுகளோடும் நாட்களை கடத்துகிறோம். ஆனால் ஸ்தோத்திரம் மகிமையின் ராஜாவுடைய ஆளுகையிலே ஆட்டுக்குட்டி ஆளுடைய அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே ஒரு சிறு பையன் ஆமென் இவைகளெல்லாம் நடத்தும் போது ஸ்தோத்திரம் அங்கே இடுக்கண்கள் தீங்கு இல்லாதபடி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமாதானம் அமெரிக்கம் நிறைந்த நாட்கள் 1000 வருட அரசாட்சியிலே காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மேலும் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் எண்ணாகமம் 14:21 நாம் வாசிக்கும் போது பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுகிற அந்த சத்திய வார்த்தையை பார்க்கும்போது பூமியெல்லாம்
கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கும். ஹalleluya. ரீபானா ஷகரமிட்டாலபா. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிற அந்த நாளுக்காய் நாம் எத்தனை பேர் நாம் ஆயத்தப்படுகிறோம். இந்த உலகத்தின் பாரங்கள், துக்கங்கள், கவலைகளை மறந்து ஸ்தோத்திரம் இயேசுவுக்காக நாம் ஆமீன் ஓடுகிற பிள்ளைகளாக சிலுவையின் முன்னே இயேசு ஆமியின் முன்னே ஆமீன் இந்த உலகம் பின்னே என்று சொல்லி ஹalleluya. எத்தனை பாடுகள், எத்தனை பார சிலுவைகள் ஆமீன் ஸ்தோத்திரங்கள் சுமந்து கொண்டு போனாலும் ஆமீன் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென் என்று சொல்லுகிற என் தேவனுடைய வார்த்தையின்படி ஆகிய ஹalleluya. அந்த நாட்கள் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆமென் மனம் பதறிக்கொண்டிருக்கிறவர்கள் திடப்படுவார்கள். ஸ்தோத்திரம் ஹalleluya. எல்லா உள்ளங்களும் ஸ்தோத்திரம் ஆமென் திடப்படும். ஒருவரும் திசை கட்டு போவதில்லை. பேதையராக இருந்தாலும் அவர்கள் திசை கட்டு போக மாட்டார்கள். ஹalleluya. ஆமீன். தீட்டுள்ளவர்கள் அங்கே பிரவேசிப்பதில்லை. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஆட்டுக்குட்டியானோரோடு கூட ஸ்தோத்திரம் ஹalleluya என்றென்றைக்கும் அரசாளுவார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த காலம் ஒன்று உண்டா, அப்படி ஒரு நாட்கள் வருமா என்று சொல்லி ஆமீன் நம்முடைய கேள்விக்குறியாயிருக்கலாம். ஆனால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் அது நிறைவேற போகிற ஆமென் நாட்களாயிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் நம்மை கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே இந்த 1000 வருட அரசாட்சியில நான் இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவரே உம்முடைய மகிமையிலே நான் காணப்படுவேன். அந்த மகிமையினுடைய சந்தோஷத்தால் நிறைந்திருப்பேன். உம்முடைய சமாதானத்தினால் நான் நிறைந்திருப்பேன் என்று சொல்லி தெய்வ நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இந்த நாட்களில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இன்னும் நிறைவேற போகிறபடினால ஸ்தோத்திரம் ஆமென் நம்மை ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்கென்று முற்றிலுமாக நம்ம தாழ்த்தி கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த உலகத்துடைய மாய்கையில் நான் விழுந்து விடாதபடி ஆண்டவரே இந்த உலகமாகிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கப்பலில் நான் ஆண்டவரே சாய்ந்து போகாதபடி விசுவாச கப்பலில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் சார்ந்து ஆண்டவரே ஓட்டத்தை ஓட எனக்கு பலன்தாரும் என்று கேளுங்க. பாருங்க ஏசாயா 11:6-9 வாசிக்கிறோம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. சமுத்திரமானது ஆமென் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அதை போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் அது நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. எந்த கேடும் எந்த தீங்கும் ஆமே ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் இருப்பதில்லை. ஆகவே இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் அந்த பரமராஜ்யத்தினுடைய மகிழ்ச்சியை நம்ம நினைத்து ஆமேன் ஸ்தோத்திரம் தூத சங்கம் நம்மை வரவேற்று நம்மை கொண்டு வரப்போகிற நாட்களுக்காக நம் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆமீன் கரம் அசைத்து நம்மை தட்டி நம்மை வரவேற்க போகிற ஆமே ஸ்தோத்திரம் பரிசுத்த சேனைகளுக்காய் தூதர்களுக்காக நாம் நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தானியேல் 7:27 தானியேல் 7:18 ஆமே வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் ஆமென் உன்னதமானவருடைய அவன் பரிசுத்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் உன்னதமானுடைய பரிசுத்த ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் மாறுவார்கள். ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே ரோமர் ஆமென் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் 19-20 சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். காரணம் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமே சிருஷ்டியானது நம்பிக்கையோடே காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆமென் ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஆமே ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா.
ஆமை ஸ்தோத்திரம் தேவனுடைய புத்திரர் ஆமன் வெளிப்படுவதற்கு தேவனுடைய சிருஷ்டிகள் ஹalleluya ஆமை ஸ்தோத்திரம் ஆவலோடு காத்திருக்கிறது. எதற்காக? இந்த பொல்லாத உலகமாகிய இந்த ஆமை ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு அந்த சுயாதீனமான ராஜ்யத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அந்த 1000 வருட அரசாட்சியிலே வெளிப்பட போகிற கர்த்தருடைய மகிமை ஆமை ஸ்தோத்திரம் நாம் உயிரோடு இருப்போம் என்று சொன்னால் நாம் அதை கண்டுகளிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்காய் கொடுப்பாராக. நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் அந்த பாக்கியமான நாளை எண்ணி ஆமென் செபிப்போமாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழிதன் குஞ்சுகளை சேற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கொண்டே, தாபரமா சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடும். ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் சீரடி சீரம் பணிந்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரமராஜ்யத்தினுடைய ரகசியங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை அப்பா அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் நம்முடைய கிருபைகளை கர்த்தர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் வெளிப்பட போகிற கர்த்தருடைய மகிமையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பூமியில உயிரோடு இருக்கிற நாட்களில் ஆண்டவரை அதை காணும்படியாய் கர்த்தருடைய ஆண்டவரை அனுக்கிரகம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. நினையாத நாளிலே வரப்போகிற கிறிஸ்து இயேசுவை சந்திக்கும்படியாக ஆண்டவரே தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளத்தக்கதாக விழிப்புள்ள இருதயத்தோடு காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்தும், அதற்காக ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஓரி கபாலபாய் டாரபா ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆமே இந்த அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக அல்ல, அழியாத நித்திய மகிமைகளை அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியா உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பக்குவப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவனை அறிகிற அறிவில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் வளர கர்த்தர் கிருபைகளை கொண்டிருப்பீராக. இந்த ஜெப நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்ப யாரெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா தங்களை ஆயத்தமாக்கி கொடுக்கிறார்களோ ஒவ்வொரு கர்த்தர் ஆண்டவரை அப்பா
பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு கத்தர் பலப்படுத்துவீராக, ஆவியின் வல்லமையால் நிரப்புவீராக ராஜா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இயேசுவை அறிந்தவர்களுக்குள்ளும் அறியாதவர்களுக்குள்ளும் ஒரு நித்திய கன மகிமை உண்டாகட்டும், ஒரு நித்திய சந்தோஷம் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அழிவில்லாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு தெய்வீக அறிவு நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்டதான் அன்பினால் தம்முடைய மக்களை தேவன் நிரப்புகிறமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே ஒரு விசை தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்கிற இந்த நாட்களிலும் பலவீனப்பட்டு துயரப்பட்டு துக்கத்தோடு ஆண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ற ஊழிய பாதையில கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவீராக ராஜா. விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் தாங்கி தப்புவிப்பீராக ராஜா. நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளை ஆண்டவரே விடுதலையின்றி தவிக்கிறார்களோ இந்த நேரமே நம்முடைய அற்புதமான ஆண்டவரை விடுதலை பிள்ளைக்கு எதிராய் கடந்து செல்லட்டப்பா. தேவன் நம்முடைய செய்கிறமைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.